ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்மளேவும் இதை பற்றி நிறைய இடத்துல நம்மளேவும் பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் வந்து இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. எந்த லா அண்ட் ஆர்டரும் இல்லை. இப்போது ஒரு பெண்களுக்கு ரோட்டில் போனால் பாதுகாப்பு இல்லைன்னு பேசிகிட்டு இருந்ததை தாண்டி இப்போது ஒரு ஒரு குழந்த ஒரு வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்கிற குழந்தை கூட ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இந்த நாட்டில். அவங்க வந்தால் மாறிடும், இவங்க வந்தால் மாறிடும், நம்ம தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது எதுவுமே மாறாது போல். இவங்களும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. வியாழக்கிழமை சாயந்தரம் நடந்தது, இன்றைக்கி சனிக்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சு. வெள்ளி சனி 2 நாள் 3 நாள் என்னாச்சு? அறிக்கை மட்டும் விட்டுட்டு தலைமைச் செயலகத்தில் உட்காந்துட்டு இருந்தால் பத்தாது சார். அங்கே வந்து பார்க்கணும். அவங்க பண்ணல இவங்க பண்ணலன்னு சொல்லி தானே நீங்கள் எங்ககிட்டலாம் ஓட்டு வாங்கினீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ அதுக்கான என்ன ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாச்சுல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கல்ல. ஆனால் அதுக்கப்புறம் இதோட எல்லாம் முடிஞ்சிருமா? இன்னும் இதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் பண்ணவே மாட்டானுங்களா? ஒரு மரணத்தையும் தாண்டி ஒரு தண்டனைன்னு சொல்கிறீங்க. என்ன தண்டனை? மரணத்தை தாண்டி ஒரு தண்டனை என்ன? சினிமா பட டைலாக் மாதிரி இருக்குது, நம்ம சிட்டிசன் பட டைலாக் மாதிரி இதெல்லாம். ஸோ இங்கே டைலாக் பேசுறதுக்கெல்லாம் இங்கே யாரும் அரசியலுக்கு வரல. இதெல்லாம் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது. நீங்கள் மக்கள் பிரதிநிதி ஆகிட்டீங்க. நமக்கே ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கெங்கேயோ நடந்தது, இப்போ திடீர்னு நம்ம பக்கத்து ஊரில் நடக்குது. நாளைக்கு நம்ம ஊரில், நம்ம ஏரியாவில், நம்ம இருக்கிற தெருவில், ஏன் நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்காதான்ற ஒரு விஷயம் வந்துடுதுல்ல. ரொம்ப கஷ்டம் சார். பெண்கள் இந்த நாட்டில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவனுங்கள மாதிரி ஆளுகள்லாம் என்ன தான் பண்ணுறதுனே தெரில. 30 வயசு ஆள், ஒரு 10 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்னையா தெரியும்? செம்ம டென்ஷனாக இருக்குது. இவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுங்க சார். அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. இல்லைன்னா அதை விட கொடூரமான ஏதாவது செயல்கள் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இதெல்லாம் பார்க்குறவன் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு அடுத்து அவனுக்கு அது தோணும். ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது நம்ம தமிழ்நாடு. யார் வந்தாலும் மாறாது. நம்ம கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும், வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். மக்கள் அதை பார்த்து அழுதுட்டு அடுத்த எலெக்ஷன் வர்றப்போ இதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நம்ம திருப்பி அவங்களுக்கு மறுபடியும் ஓட்டு தான் போட போகிறோம். இன்னும் நிறைய பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஃபேக் ஐடி காரங்கெல்லாம் அது என்னது 2 உயிர் அடுத்து 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சாச்சு, அவங்கள வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சாச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோன்னே. ஓ சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் யார் வந்தாலும் பண்ணுவாங்க. நாளைக்கு நானே சிஎம்மாக போனால் கூட இதை என்னோடய ஆட்சியில் இதையும் பண்ணுவானுங்க. அடுத்து 24 மணி நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும் சார். யார் வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும், எப்பேற்பட்ட ஆள் இருந்தாலும் போலீஸார் அவங்க வேலையை செய்வாங்க. ஆனால் இது நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறது தானே இந்த அரசாங்கத்தோட கடமை. அப்போ அதுக்கான லா அண்ட் ஆர்டர் என்ன? எப்போ? சிங்கப்பெண் திட்டம் எப்போ? நீங்கள் தானே சொன்னீங்க முதல் கையெழுத்து அதாக தான் இருக்கும்னு. கையெழுத்து போட்டிங்க, ஆனால் இன்னும் எங்கேயும் நடைமுறைக்கு வரவே இல்லையே. அன்றைக்கி நம்மெல்லாம் ஒரு ஆர்வத்தில் போட்டுட்டோம், இவங்க வந்து அதெல்லாம் நடக்காதுன்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஊரில் நடக்குது, நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்காதுன்றதை நிச்சயமாக யாருனாலையும் சொல்ல முடியாது. பேசுங்க சார், வாய் திறந்து. இப்போயுமே மௌனம் காத்தா எதையுமே ஜெயிக்க முடியாது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நம்ம எல்லோரும் வேண்டிப்போம். அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அவங்க குடும்பத்தினருக்கு அரசால் கொடுக்கப்பட அனைத்து நிதியும் கொடுக்க வேண்டும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்காவது கவர்மெண்ட் வேலை கொடுக்க வேணும். இது மட்டும்தான் கொடுத்துட்டே இருக்க முடியும்ல, பாதுகாத்துக்கவே முடியாதுல்ல. அவனெல்லாம் என்ன தான் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பெயின்ஃபுல்லாக இதெல்லாம் எப்படி தான் இவனெல்லாம் என்ன தாண்டா ஒரு ஒரு எவ்வளவு மறுபடியும் திருச்சியில் செவிலியர்கள் போராடிட்டுருக்காங்க. அங்கே ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை சரியில்லை, கொண்டுட்டானுங்க, மறைக்கிறானுங்க.
ம் இப்போ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இந்த அரசு? சார் பேசுகிறது அந்த இடத்துல அமைச்சர்கள் வந்து பேசுகிறது, எம்எல்ஏக்கள் வந்து பேசுகிறது, அது எல்லாருமே பண்ணுறாங்க சார். எது மாற்றம்? மாற்றம்னா எது மாற்றம்? எங்களுக்கு அந்த மாற்றம் தான் நாங்கள் பார்க்கணுன்னு தானே உங்களை நம்பியிருந்தோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2 வாரம் ஆச்சு. என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? அம்மா உணவகத்தை திறந்துட்டா வெற்றி அடைஞ்சாச்சா? அடுத்த 10 வருஷம் ஆட்சி நடத்திடலாம்னா சார் பெண்கள் பாதுகாப்பு தானே சார் நீங்கள் முக்கிய ஒரு அஜெண்டாவே சொல்லிட்டு இருந்தீங்க. எங்கே சார் போச்சு? சார் உங்கள் மேலே மக்கள் பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. நம்பிக்கையை நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. சரிங்களா சார்? நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவு தான் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பெண்களும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பெண்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் எடுக்கிற அடுத்த முடிவு தான். இது அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டு போயிடலான்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் சார். நீங்கள் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறது போயிடும். அது நீங்களாக கெடுத்துக்கிறீங்க. உங்கள்கிட்ட இப்போ அனைத்து அதிகாரமும் இருக்குது. உங்களால் நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை நீங்கள் கெடுத்துடாதீங்க சார். ப்ளீஸ் அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒரு நீதி அந்த குடும்பத்தினருக்கும், அவங்க அப்பாவுக்கும், அவங்க அம்மாவுக்கும் கஷ்டப்பட்டு அழுகுறாங்க சார் ரோட்டில். இன்றைக்கி நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அந்த சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இன்றைக்கி ஒரு கஷ்டமாக இருக்குது நமக்கு. அவ்வளோ போலீஸ்காரங்க எல்லாமே இருக்காங்கல்ல, அத்தனை பேர் வந்து ஜட்ஜு இருக்கான், எல்லாருமே இருக்கீங்கடா. அவன் வன்கொடுமை பண்ணுறான். ஒரு 10 வயசு பிள்ளை கெடுக்கிறான். போக்சோ வழக்கு வருதுயா? எதுக்குயா போக்சோ வழக்கு போட்டு 1 வருஷம் ஜெயிலில் போட்டு அடுத்த ஜாமீனில் வெளியே விடுறாக்கா? கொல்லுங்க அவனை, உயிரோடையும் வச்சுக்காதீங்க, கொல்லுங்கன்றேன். இவனை மாதிரி ஆளுகள்லாம் நாட்டுக்கு தேவையே இல்லைன்றேன் நான். நமக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு. அந்த இறைவனை வேண்டிப்போம் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு.